श्रीमात्रे नमः श्री गुरुभ्यो नमः நவராத்திரியோடைய 5வது நாள் மகோத்சவம். அதனுடைய முக்கியமான பாராயணம் பூஜை அழகா நன்னா நடந்தது. நன்னா யோஜனை பண்ணி பார்த்தேன்னா நம்ம எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கோங்கிறது தெரியும். இந்த கடவுசில சொல்லும் போது சூரியன பாசனோ தேவி அதுல ஆரம்பிச்சு இப்ப சொல்லி முடிச்சோம் இல்லையா, இது எல்லாருக்கும் இதுக்கு அர்த்தம் தெரியும். அநேகமா நிறைய திறன் சொல்லியிருக்கேன். படிச்சுட்டே வரும்போதே அதனுடைய அர்த்தங்கள் புரியும். இந்த மாதிரி அந்த 700 ஸ்லோகத்திலிருந்து முக்கியமாக நம்ம நித்தியம் நமஸ்காரத்துக்கும் பிரதட்சணத்துக்கும் பிரார்த்தனைக்கும் சொல்லக்கூடிய அந்த ஸ்லோகங்கள் மந்திரவத்தாக இருக்கிறது மாத்திரம் கிடையாது, உங்களுக்கு பலனை கொடுக்கறதுங்கிறது கூட முக்கியம் கிடையாது. இந்த ஸ்லோகங்களை சொன்ன மாத்திரத்திலேயே அது வருந்தும் மனசு சஞ்சலத்திலையும் கவலையிலையும் துக்கத்திலையும் இருந்த அந்த மனசானது இந்த ஸ்லோகம் சொன்ன உடனேயே நமக்கே ஒரு பெரிய ஒரு தைரியம், ஒரு நம்பிக்கை, அம்பாள் நம்ம பக்கத்துல இருக்கா, நம்ம காரியங்களை சர்வ நிச்சயமாக அவள் பண்ணி தருவள். அதனால நம்ம அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். அம்பாள் பக்கத்துல இருக்கிறதுனால அவளை நமஸ்காரம் பண்றதுக்கு நமக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதேங்கிற தெரியாத அந்த சந்தோஷத்துல மனசு உங்களுக்கு புரியும். வைசியன் சுரதன், ஆனால் வைசியனோட கதைய 2 ஸ்லோகத்துல சொல்லி முடிச்சுட்டார். தனினாம் கொலை, நல்ல குடும்பத்துல பிறந்தான், நல்ல பணத்தோட இருந்தான், வியாபாரம்லாம் நன்னா பண்ணினான். ஏதோ காலவசாத்து குழந்தைகளும் மனைவிகளும் இவனை வீட்டை விட்டு அனுப்பிச்சுட்டான். இதுதான், அதுக்கு மேல அந்த கதையில அது ஒண்ணுமே கிடையாது. ஆனால் அவன் நம்மள மாதிரி வைசியன் காரியங்கள் பண்ணிட்டு வந்தா கூட நீங்க நன்னா யோஜனை பண்ணி பார்த்தேன்னா அதை முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம மனசுல ஒரு சின்ன ஒரு கவலை வரும். குழந்தைகள்லாம் நன்னா இருக்கணுமே, நம்ம சேர்த்து வச்ச சொத்தை நன்னா பரிபாலனம் பண்றாளா, யார் சொல்லியாவது கேட்டு பாதாளத்துல விழுந்து விடுறாளா, இந்த கவலைப்படுறதுனால என்ன ஆப்போறதுங்கிறது வேற விஷயம். இத போய் பையன்கிட்ட சொன்னா அவன் கேட்பனாங்கிறதும் வேற விஷயம். சமயங்களே நம்ம மேல நீங்க ஒண்ணு எனக்கு யோசனை சொல்ல வேண்டாம் அப்படின்ட்டு வார்த்தைகள் வந்துடும். ஆனால் மனச கவலைப்படுறதுலேருந்து நம்மளால நிறுத்த முடியலையே. அப்போ யாரு இவனுக்கு அபகாரம் பண்ணினாலோ அவளை பத்தி இவனுக்கு கொஞ்சம் கூட கோபம் வராம அவ நன்னா இருக்கணுமேங்கிற கவலை தான் வைஷ்ணன் இருக்கு. இதுதான் வைஷ்ணனுடைய கேரக்டர். அப்ப புரிஞ்சாதான் மேல கதை புரியும். ராஜாக்கு நம்மள மாதிரி உலகத்துல இருக்கக்கூடிய அவ்வளவு பிரச்சனைகளும் நம்ம வீட்டுல உண்டுன்னு சொல்ற மாதிரி இவனுக்கு அவ்வளவு பிரச்சனைகள். மகரிஷி போய் கதையெல்லாம் கேட்டான். அவர் எடுத்தோடனே மகாமாயா அதெல்லாம் சொல்லி ஞானங்கள்லாம் இருக்கு பாரு, சில பேர் ராத்திரி தூங்குறா, சில பேர் பகல்ல தூங்குறா, சில பேருக்கு பகல்ல கண்ணு தெரியும், ராத்திரி கண்ணு தெரியும். இதெல்லாம் சொல்லி முடிச்ச உடனே முதல்ல எத்தணும் நம்ம அனாவசியமா இவருக்குவே நம்ம கதையெல்லாம் சொல்லிட்டோமோ, அவர் என்னெல்லாமோ புதுசா வார்த்தைகள்லாம் சொல்றாரு. ஆனா நம்ம காரியம் ஆணுமானா எதிராளி என்ன சொன்னாலும் அதுக்காக நம்ம ஒரு அட்டன்டிவா கேட்போம் இல்லையா. கேட்டுட்டே வரும்போது நல்லா கவனிக்கணும். 12வது அத்தியாயத்துல வரும்போது பிரம்ம ரிஷி கிருத்தாகா, அதாவது பிரம்ம ரிஷினால செய்யப்பட்ட ஸ்தோத்திரத்தையும் நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு அதனால எல்லா விதமான நல்லது கிடைக்கும். பாக்கி இந்த ஸ்தோத்திரம் எல்லாருக்கும் தெரியும். ராத்திரி சூக்தம்,
4வது அத்தியாயம் 5வது அத்தியாயில நமோ தேவியை 11வது அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய நாராயண ஸ்துதி இந்த 16 எல்லாருக்கும் அது வரைக்கும் தெரியும். இப்போ இவர் திடீர்னு அவர் என்ன சொல்றார், பிரம்மரிஷினி கிருதாக, அதுவும் முக்கியமான ஒரு ஸ்தோத்திரம் தான். நம்ம அதை படிச்சுட்டே வருதுனால தனியா படிக்கணுங்கிறது கிடையாது, தெரியும். அந்த ஏன் அவர் அதை சொன்னாருங்கிறதுக்கு உங்களுக்கு சொல்றேன். நான் போய் ஒரு கேள்வி கேட்கிறேன், என்னுடைய கஷ்டங்களை சொல்றேன், அவர் எனக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கிறார் இல்லையா? இதுதானே எல்லாத்தையும் நடக்கக்கூடிய சமாச்சாரம் தான். வீட்டுக்கு வீடு இது வாசப்படி, தனியா ஒண்ணும் கிடையாது. இவர் அங்க சொல்லும் போது ஒரு வார்த்தையை போடுறார், உனக்கு நான் சொல்லக்கூடியது இது சகல விதமான ஜனங்களுக்கும் காமனான சொல்யூஷன். அதுவும் தவிர இவர் சொல்லும் போது நீ சம்சாரத்தப்படக்கூடிய கட்டங்களுக்கு சம்சார ஸ்திதி காரணம், இந்த சம்சாரத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதுதான் எனக்கு சொல்யூஷன் வேணும். நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறது நாளைக்கு பார்த்துக்கலாம். அவர் அது அந்த வார்த்தையை சொன்ன உடனே முடிச்சுக்கிறான். அதோட ஒரு வார்த்தையை சொல்றார், எல்லாருக்கும் ஒரு சின்ன ஒரு இன்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரும். இன்னொருத்தருக்கு போய் நம்ம கஷ்டத்தை சொல்லக்கூடிய ஒரு நிலையில பகவான் நம்மள வச்சுட்டார் பாரு. நம்ம மாட்டு ஏதோ காரியத்தை பண்ணிட்டு இருந்தோம், நம்மளோட கஷ்டத்தை வாய விட்டு சொல்லி இதுக்கு என்ன சுவாமி, இதுக்கு என்ன வழின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு வெச்சுட்டாலேங்கிறது சகல ஜீவராசிகளுக்கும் அந்த மனசுல அந்த குறை இருந்துட்டே இருக்கு. அது குருவா இருந்தாலும் சரி, குருக்கு சிஷ்யனை கூப்பிட்டு அவனுக்கு அனுகிரகம் பண்ணினாலும் சரி, நம்மளுடைய கஷ்டத்தை வெளியில சொல்லும் போது எல்லாருக்கும் ஒரு லஜ்ஜை, ஒரு சங்கோஜம் இருக்கத்தான் இருக்கு. எப்படி அதை சொல்றதுங்கிற பிரச்சனைகள்லாம் வரத்தான் வரும். இப்ப சொல்லும் போது ஒரு வார்த்தையை சொல்றார், அது மாத்திரம் சொல்லி அவர் நிறுத்தினான்னா இவன் கூட சரி நம்ம தலையெழுத்து காரியம் ஆனும் ஏதோ சொன்னாங்களாம். ஞானினாம் அபிச்சேதாம்சி தேவி பகவதை சா பலாதாகிருஷ்யமோ ராஜ மகாமாயா பிரயச்சதி. நீ என்ன நினைக்கிற, நம்ம ஏதோ தப்பிதம் பண்ணதுனால நமக்கு ஒரு கஷ்டம் வந்துட்டு நீ வருத்தப்படுறியா? பாதி பேருக்கு அதான் பிரச்சனையே, பாதி பேருக்கு பிரச்சனையே இதுதான் பிரச்சனை. அதெல்லாம் நீ கவலையே படாது. நீ ஒரு விதமான தப்பிதத்தையும் நீ பண்ணல. இது மகாமாயாங்கிற பிரபாவத்தினால சகல பேரையும் அவள் தான் இந்த மாதிரி எல்லாம் எப்படி நல்ல காரியத்தை பண்றதுக்கு அவள் காரணமா இருக்கும் போது நீ உன்னுடைய எல்லா காரியத்துக்கும் அவள் தான் காரணம். யாரெல்லாம் பெரிய பெரிய ஞானிகள்னு சொல்றியோ அந்த ஞானிகளோட மனசு முதற்கொண்டு சமயங்கள்ல கொஞ்சம் மாறி அவளும் ஒரு கட்டத்தை அனுபவிக்கிறான். அப்போ இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் வேணும். உனக்கு மாத்திரம் சொல்யூஷன் இல்ல, அந்த ஞானிக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கணுமே. அவன் எல்லாம் தெரிஞ்ச சர்வஜத்துவம் எல்லாம் எனக்கு தெரியாது ஒண்ணுமே கிடையாதுன்னு அவன் இருக்கான். அப்பேற்பட்ட ஞானியும் சமயங்கள்ல விஸ்வாமித்திர கதை மாதிரி மேல இருந்து கீழே விழுறதுங்கிறதுதான் சர்வ சகஜம். அப்ப கடவுள் சொல்றாரு, இந்த பதம் தான் ரொம்ப அழகான பதம். இதைத்தான் எல்லாரும் வியாக்கியானத்தை எழுதும் போது இதை ஞாபகமா சொல்லுவா. இத பாருங்க, பலாதாகிருஷ்யமோகாய மகாமாயா பிரயச்சதி, இது எல்லாருக்கும் தெரியும். சைஷா பிரசன்னா வரதா நிருணாம் பவதி முக்தையே, இதுதான் கீ வேடே. அங்க இந்த அம்பாள் இருக்காளே, அவள் தான் ஜனங்களுடைய நிருணாம்னா காமன் மேன், நம்மள மாதிரி அவளுடைய முக்திக்கு பார்க்க நல்லா கவனிக்கணும். இவன் கஷ்டத்தை சொல்றான், இவர் சொல்யூஷன் என்ன கொடுக்கிறார், இந்த கஷ்டமத்தம் போராதுரா போறது. இன்னைக்கு கட்டம் போச்சுன்னா திருப்பி நாளைக்கே அதே தப்பு அதே கட்டங்கள் தான் வந்துட்டு இருக்கு. இதோடு சகஜமான இதுதான் நித்தியம் வீட்டுக்கு வீடு பிரச்சனையே. அதுதான் உன்னுடைய முக்திக்கு இது உனக்கு ஒரு வழியை கொடுக்கும். முக்தின்னா மோட்சம்னு அர்த்தம். ரெண்டாவது ஜென்மா இல்லாத ஒரு நிலை.
நல்லதோ கெட்டதோ இந்த ஜென்மாலேயே விட்டு அம்பாளுடைய கருணையினால அடுத்த ஸ்டேஜுக்கு போறதுக்கு பண்ணணும். அவள் யாருன்னு கேட்டேன்னா சா வித்யா பரமா முக்தேகே ஏது உதாசனாதனி. அது மூலமாக சனாதன தர்மம்லாம் சொல்றோமே, அதெல்லாம் வேறு இங்க இருந்து வந்து அவளுக்கு பேர்லாம் சனாதனின்னு பேரு. நீ அவளை பிடிச்சுட்டேன்னா நீ உனக்கு முக்திக்கு சொல்யூஷன் கிடைச்சிருந்தார். அது வரைக்கும் கதையை இப்படி இப்படி கேட்டு தூங்கிட்டு இருந்தவனுக்கு ஒரு சிரிப்பு உடனே வந்தது. நீங்க அந்த யாரோ சொன்ன மகாமாயை ஹேத்து பூட்டா சனாதனி முக்தி ஹேதோஹோ முக்தி எல்லாம் கிடைக்கிறாலும் அவள் அட்ரஸ் என்ன, அவள் கதையை சொல்லுங்க, எங்க இருக்கா, நான் போய் உடனே போய் பார்க்கிறேன்னு அப்புறம்தான் அவன் கேள்வி எல்லாம் கேட்கிறான். அதுக்கப்புறம்தான் இந்த வார்த்தைக்கு அப்புறம் இவன் கேட்டு அந்த சரித்திரத்தை நீங்க சொல்லணும்னு சொன்ன அப்புறம்தான் நமக்கு அந்த 3 சரித்திரமும் பகவான். இது மாத்திரம் நீங்க புரிஞ்சுட்டேன்னா போதும். அப்போ அந்த மகாமாயை நமக்கும் நம்மளுடைய கஷ்டங்களை போக்கி கடைசி வருந்தம் அந்த மோட்சத்தை கொடுக்கிற வருந்தம் அம்பாள் செய்யட்டும். அதுக்கு நான் செய்யக்கூடியதெல்லாம் என்னால முடிஞ்ச அளவுக்கு நமஸ்காரம். முகுர்னா ஒரு நமஸ்காரம் இல்லை, அதுக்காகத்தான் 23 எல்லாம் பண்றேன். என்னால முடிஞ்சதுதான் நான் நமஸ்காரம். என்னோட காரியத்தை நீ பார்த்து அதோட மட்டும் இல்லாம நம்ம நமஸ்காரம் பண்ணின உடனே நம்மளோட காரியங்களை அம்பாள் சர்வ நிச்சயமா பார்த்து கவனிச்சு அதுக்கு சொல்யூஷனை கொடுத்து நம்மளை காப்பாற்றுவாள் அப்படிங்கிற நம்பிக்கை நீங்க வளர்த்து. அந்த நம்பிக்கை ஒண்ணு வந்துடுத்தும்னா வேற ஒண்ணுமே தேவையில்லை. எல்லாருக்கும் இந்த நம்பிக்கையானது வரட்டும். ஸ்ரீமாத்திரே நமஹ. ஸ்ரீ நல்ல நேரத்துக்கு வந்திருக்கேன்.
श्रीमाता श्रीमाता ह्रीं श्रीमाता ललिताम्बा श्रीमाता श्रीमाता ह्रीं श्रीमाता ललिताम्बा श्रीबाला श्रीबाला ऐं क्लीं सौः बालाम्बा श्रीबाला श्रीबाला ऐं क्लीं सौः बालाम्बा कल्याणी कल्याणी ककाररूपा कल्याणी 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 ककाररूपा कल्याणी वींकारी वींकारी वींकार परसौख्यदा वींकारी वींकारी ह्रींकार परसौख्यदा श्रीमाता श्रीमाता ह्रीं श्रीमाता ललिताम्बा देवनाथगुरु स्वामी देशिक स्वात्मनायक राहि राहि कृपा